Hello everyone. Welcome to this online vocabulary builder course. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது word families பத்தி. Word family, okay? ஒரு word இருக்குங்க, அந்த வேர்டோடைய ஃபேமிலியை நம்ம பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் vocabulary ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செக்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வேர்டோடைய மீனிங் நம்மளுக்கு ஒரு ஜெனரலா தெரிஞ்சிருக்கும். ஆனா அதே வேர்டு வந்து இன்னும் சில லெட்டர்ஸ்லாம் ஆட் ஆகி வரும்போது இல்ல அதோட ஆப்போசிட்ஸ்லாம் வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். ஸோ அதனால இந்த சாப்டர் நான் கொண்டு வந்திருக்கேன். இங்க 6 காமனான வேர்ட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். பொதுவாகவே இந்த 6 காமன் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பேஸ் வேர்ட் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதோட வேர்ட் ஃபேமிலிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, வாங்க லெசனுக்குள்ள நம்ம போகலாம். என்னுடைய லாஸ்ட் வீடியோஸ்ல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், டூ ஹேவ் a notebook and a pen with you because நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க because there is also a quiz. அண்ட் அதை தவிர்த்து முடிஞ்சா நீங்க கத்துக்கக்கூடிய வேர்ட்ஸை வச்சு ட்ரை டு ஃப்ரேம் சென்டென்சஸ். டெஃபினெட்லி ஐ ஹேவ் a look at it. ஓகே, ஸோ பில்டிங் வேர்ட் ஃபேமிலிஸ் உடைய என்னென்ன சாப்டர்ஸ், என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றது பார்த்தா 6 வேர்ட்ஸுக்கு. த ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ஹார்ட். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வேர்ட்ஸ் பேஸ் வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதோடைய வேர்ட் ஃபேமிலி வேர்ட்ஸ் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போறது. So keep watching. Okay, so here these are 6 words: heart, point, describe, explain, event, and forget. Okay, so let's get into the words. Heart. Heart oda another word da on the heartless appdin solrom. So heartless appadina it's an adjective. Heartless person yara solluvom appadina romba cruel ana unkind person நம்ம சொல்லுவோம். யாராச்சும் ரொம்ப அன்பு செலுத்தாதவங்க, ரொம்ப குரூவலா இருக்கக்கூடியவங்க நம்ம ஹார்ட்லெஸ் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹார்ட்டோடைய இன்னொரு ஃபேமிலி வேர்ட் பாத்தீங்கன்னா ஹார்ட்லெஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாயிண்டோட வேர்ட். பாயிண்ட் தான் தெரியும், ஒரு வேல்யூபிளான பாயிண்ட் சொல்றது. அதே மாதிரி அதோட ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தா நீங்க பாயிண்ட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாயிண்ட்லெஸ் அப்படின்னா என்னன்னா serves no purpose, which means அதோட யூஸாவே இருக்காது. That doesn't make any sense at all. Then we say a pointless. It was a pointless debate அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரயோஜனம் இருக்கு அந்த டிபேட்ல, which brings no result ன்னு சொல்லலாம். So it's pointless. Next is பாத்தீங்கன்னா explain அப்படின்னு. So explain உடைய opposite, explainable. Explain ஓட opposite inexplicable அப்படின்றது. So its pronunciation goes with this inexplicable. Okay, inexplicable அப்படின்றது. inexplicableனா என்ன அப்படின்னா, நம்மளால எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாதுன்னு ஒரு இருந்தா கூட இன்னொரு விஷயம் எக்ஸ்பிளனேஷனே அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றது. அது என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது, எக்ஸ்பிளனேஷனே இல்லை அப்படின்னு எடுத்தா, இப்போ எக்ஸ்பிளைனபிள் அப்படின்னு இருக்கு நான் சொன்னேன். எக்ஸ்பிளைனபிள்க்கு நம்ம we can also say it as unexplainable அப்படின்னு சொல்லலாம். இதோட இன்னொரு வேர்ட் அதோட ஆப்போசிட் unexplainable, அதாவது can't be explained அப்படின்னு சொல்றது. ஆனா inexplicable என்னன்னா which doesn't have explanation, அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே சொல்லவே முடியாது அப்படின்னு எப்படி சொல்லுவேன்னா, ரொம்ப அழுத்தி சொல்றீங்க, அதுக்கு காரணமோ இல்ல என்ன ரீசனோ எதுவுமே இல்லைங்க, ஏதோ நடந்துடுச்சு அப்படின்னு. லைஃப்ல சில டெசிஷன்ஸ் நம்ம எடுப்போம் which are inexplicable, எதுக்காக எடுத்தது தெரியாது, ஆனா எடுத்துட்டு இருப்போம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 2020 ஓகே கிரிக்கெட் வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா 2008ல லாஸ்ட் ஓவர் அகைன்ஸ்ட் பாகிஸ்தானுக்கு டோனி என்ன பண்ணுவாருன்னா, ஒரு இன்எக்ஸ்பிளிகபிளான டெசிஷன் எடுப்பார். அதாவது என்ன காரணம் இது கிடையாது, ஒரு சீனியர் போலர் இருக்காங்க, அப்படி இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா ஜோகேந்தர் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட், அதாவது ஒரு ஃப்ரெஷரை லாஸ்ட் ஓவர் போட வைப்பார். அதுக்கு இன்எக்ஸ்பிளிகபிளான டெசிஷன், அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இட் டசன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பிளனேஷன் ஃபார் இட், பட் எஸ் okay, finally India won the match, right? So adhe mari inexplicable enbadu which doesn't have an explanation. Okay, so you can also use an alternative word for it which is unexplainable, just can't be explained. Okay, next word that we are going to look into is describe. Describe அப்படின்னா என்னன்னா விவரிக்கிறதுன்னு சொல்றது. ஸோ விவரிக்கிறது அதோட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா indescribable அப்படின்னு. indescribableனா என்ன அப்படின்னா, இங்கே இம்பாசிபிள் டு டிஸ்கிரைப் பண்றதுக்கு வேண்டிய பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்றது. இப்போ எக்ஸாம்பிள்
நான் வந்து ஒரு 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 மெடல் வின் பண்ணிருக்கலாம், இல்ல நான் வந்து ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கலாம். அந்த நேரத்துல எனக்கு வார்த்தையே வராது. ஸோ அந்த மூமெண்ட்ல இன்டிஸ்கிரைபபிளான ஒரு மூமெண்ட்னு சொல்லலாம். ஸோ இட் கேனாட் பி எக்ஸ்பிளைன்ட், இட் கேனாட் பி டிஸ்கிரைப்டுன்னு சொல்றது. ஸோ இங்க இன்டிஸ்கிரைபபிள் அப்படின்னு சொல்றது வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம கிடையாது. ஆனா அந்த அந்த சூழ்நிலையில வந்து சொல்ல முடியாத ஒரு காரணம் இருக்கும். இல்ல வந்து அது வந்து சொல்லவே முடியாது. அந்த கஷ்டம் எல்லாம் வந்து அனுபவிச்சாதான் தெரியும். கஷ்டம் இருந்தாலும் சரி, நல்லதுதான் சரி. இப்போ எக்ஸாம்பிள் தன்னோட லைஃப்ல வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பாங்க. அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. பொதுவா சொல்லுவாங்க, என்னோட லைஃப் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னா இங்க வந்து இன்டிஸ்கிரைபபிள் அப்படின்னு சொல்லலாம். விவரிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம டிஸ்கிரைப் நம்மளுக்கு தெரியும். இன்டிஸ்கிரைபபிள் என்பது which is again so extreme, ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சிச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம், which is again impossible to describe பண்ண முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் என் லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்றது. முடிஞ்சா try to frame sentences using all these words, which I'll definitely have a look at it. By the way, next word is event என்பது. event நம்மளுக்கு தெரியும், ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும், we call it an event. By the way, eventful அப்படின்றது something is interesting, ரொம்ப மறக்க முடியாத சில விஷயங்களால தான் eventful. Okay, it was an eventful trip அப்படின்னா மறக்க முடியாது. lot of interesting thing, எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் நடந்ததுன்னா eventful சொல்லுவோம். ஸோ eventful உடைய ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா uneventful அப்படின்றது. ஓகே, ஸோ eventலெஸ் சொல்லக்கூடாதுங்க, இங்க uneventful சொல்லணும். uneventfulனா என்ன அப்படின்னா not interesting. So that was not that, it was a kind of an ordinary விஷயமா இருந்தா uneventful, மறக்கக்கூடிய விஷயமா இருக்கு, எதுவுமே பெருசா நடக்கல, பெருசா எக்ஸைட்டிங் எதுவும் நடக்கலன்னா we call as uneventful. Okay, and the next one is forgive. forgiveனா தெரியும், மன்னிக்கிறது. forgive உடைய ஆப்போசிட் அப்படின்றதுனா inexcusable அப்படின்னு சொல்லலாம். inexcusable அப்படின்னா unforgivable. So unforgivable ஓட ஆப்போசிட் வந்து forgivable. By the way, நான் வந்து inexcusable கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா inexcusable அப்படின்னா எக்ஸ்கியூஸே கொடுக்க முடியாதுங்க, forgive பண்ண முடியாதுங்க அப்படின்றது. unforgivableக்கு ஈக்குவலண்டான ஒரு வேர்டு வந்து பாத்தீங்கன்னா inexcusable. ஓகே, inexcusable அப்படின்னா கண்டிப்பா மன்னிப்பே கொடுக்க முடியாத மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து. ஓகே, சோ இன்னைக்கு வந்து inexcusable பார்த்திருக்கோம், indescribable பார்த்திருக்கோம், inexplicable பார்த்திருக்கோம், அது மட்டும் இல்லாம uneventful பார்த்திருக்கோம், அதுக்கடுத்து pointless பார்த்திருக்கோம், heartless பார்த்திருக்கோம். இதோட மீனிங்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஓகே, let's get to the quiz now. So இங்க ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் question, the whole thing was. Okay, so இங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க, undescribable வருமா இல்ல indescribable வருமா என்பது. இங்க ஏன் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கேன்னா, நீங்க கரெக்டான வேர்டை வந்து பிக் பண்ண, கரெக்டான ப்ரிஃபிக்ஸை எடுக்கணும், அதனால இதை நான் கொடுத்திருக்கேன். So try to answer this question in your comment box. Next is nothing much happened. It was nothing much happened. பெருசா இன்ட்ரெஸ்டிங் எதுவும் நடக்கல அப்படின்னா நான் என்ன வேர்டை யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத நீங்க பிக் பண்ணணும். Third one is I don't know why the brakes failed. It is dash. Okay, so இதுல வந்து நீங்க கரெக்டான ஒரு வேர்டை சூஸ் பண்ணணும். சொன்ன மாதிரி நீங்க கரெக்டான ப்ரிஃபிக்ஸை இங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். So try to answer it. Fourth question, the way she treated her mother-in-law was A, unexcusable, இல்ல B, inexcusable. எது அப்படின்னு பாருங்க. Fifth, learning English without vocabulary is pointless or pointful அப்படின்றது. Okay, so find out the answer for it. He's one of the cruel officers. So in the cruel officers வந்து எது வந்து கரெக்டான ஆப்ஷனா இருக்கும்? A, heartbeat, B, heartless. Okay, so try to make sure that you answer all these questions. And என்னோட ஏற்கனவே இருக்க வீடியோஸ்க்கு நான் கண்டிப்பா அதை ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். Same wise, I'll also reply to all your questions and make sure that you also frame some some sentences using these words, because you remember all this when you try to நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ அதை நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா maybe it will be there in your mind and you can start using when you speak or write English. I'll catch you in another video. Until then, bye-bye.